நாங்க இங்க ஜவுளி கடை வச்சுக்கிறோம் திருப்பூர்ல. சரிங்க. இங்க வந்தா அப்படி யாருங்க? உங்க பையன் தானுங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு. சரிங்க. என்ன ஆச்சுன்னா அங்க ஒரு பொம்மை இருந்தது, பொண்ணு பொம்மை. சரிங்க. 3/4 மணி நேரமா அதையே பார்த்து நிக்கிறாரு மேடம். சரிங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இன்னும் கல்யாணமே அவளை எங்க வீட்டுல கட்டி வைக்க மாட்டாங்க சார், யாருக்கும் 29 வயசு ஆகுது, ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்ற. அப்படி என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. என்ன பண்றது, பார்த்துட்டே இருக்கிறேங்க. பார்த்துட்டே இருக்கிறது தானே. அப்ப நான் அந்த பொம்மைக்கு வேணா கட்டி வச்சிடவா? அப்படி சொன்னா எப்படிங்க? நீங்க பொறுப்பே இல்லாம பேசுறீங்களே, இப்ப நான் என்ன சொல்றது? அப்ப அதுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? ராசி தெரியலீங்களே, அவர்தான் கேட்கணும். அவன்லாம் ஒரு ஜீவ ராசி, அவனுக்கு என்னத்துக்கு நல்ல ராசி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தினம் வர்ற அப்படிங்களா? தினம் வராரு. 3/4 மணி நேரம் வாலி படத்துல அஜித் சிம்ரனை பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்கிறாரு. சரி, நான் கேக்குறேங்க. நீங்க வேணா ஒரு பொண்ணு என்ன பார்த்து சொல்லுங்க, நாங்க வேணா கட்டி வச்சிடறோம். என் பக்கத்துலயே ஒரு பொண்ணு நிக்குது. ஹலோ, சொல்லுப்பா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேங்கண்ணே. எனக்கு விருப்பம் தான், கட்டி கொடுப்பீங்களா உங்க பையனை? என்ன ஆளுங்க சொல்லுங்க. நாங்க தண்டாளுங்க, ஜிம்முக்கு போவேன் டெய்லி. சரி சரி. இப்படி கேட்கலாமா? இந்த காலத்துல இப்படிலாம் யோசிக்கலாமா? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நல்ல பையன் உங்க பையனுக்கு அமைவான். சரி சரி. அம்மா அப்பையில இருந்து பையன் அமையவான்ற, நீங்களும் சரி சாமி ஆம சாமின்றீங்க. சரி. என்னம்மா எல்லாமே சரின்றீங்க? சொல்லுங்க, அப்புறம் என்ன சொல்றது?